வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஆறறிவு படைத்த மனிதனாக பிறந்திருக்கும். தன்னை அறியக்கூடிய அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அத்தகைய அறிவை கொண்டு மனிதன் தன்னோட உடலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அந்த உயிர் சக்தியினுடைய பெருமை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் எத்தனை பெருமை வாய்ந்தது, அது எந்த அளவுக்கு காந்த சக்தியை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இந்த உடல்ல நோய் வரும்போது இந்த உடல்ல உற்பத்தியாகக்கூடிய காந்த சக்தியே தான் உருமாறி அது உடல்ல உள்ள நோயை தீர்க்குது. அது நம்ம கிட்ட மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குள்ளேயும் அந்த காந்தமானது முழுமையாக நிறைஞ்சிருக்கு. அதுல எந்த பொருள் மனிதனுடைய நோயை தீர்க்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து கண்டறிந்து அந்த உயிர் சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை மேலும் 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 சிதைத்து அதை அணுமயமாக்கி அதுல உள்ள காந்த அளவை மனிதனுடைய உடலுக்குள்ள கொடுக்கும் போது மனிதனுக்கு நோய் தீர்க்கப்படுகிறது. இந்த விளக்கத்தை எவ்வளவு அழகா கொடுக்கறாங்க பாருங்க நம்ம குருபிரான். வாழ்க வளமுடன். உயிர் என்பது தாய் தந்தையிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், உதாரணமாக தந்தையிடம் 40 கோடி உயிரணுக்கள் இருப்பதாக வைத்துக் கொண்டால், 10 குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு 40 லட்சம் உயிரணுக்களாக பிரித்து கொடுக்கிறதா? அது பொருளை பிரிக்கிறதுக்கு பாக்குறியா? இதெல்லாம் தத்துவத்துக்கு ஆகாது. எவ்வளவு இருந்தாலும், உதாரணமா இந்த காந்த ஆற்றல் கருமையம் அதனுடைய தன்மைகள் பிரியறதுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவத்துல, அதாவது உடல்ல ரத்த ஓட்டத்துல ரசாயன வேறுபாடு ஏற்படுத்தி நோயை தீர்க்கிறது என்ற ஒரு முறையில மருந்துகளை எடுக்கிறாங்க. அதன் பிறகு இன்னும் சுருக்கமாக கண்டுபிடிச்ச போது மெட்டல்ஸ், இன்னும் மெர்க்கூரி முதலிய எடுத்து அதை அணுமயமாக்கி அதுல இருந்து இந்த ரசாயனங்களை திறக்க செய்யலாம் உடல்ல விட்டு என்ற போது அதை சித்த மருத்துவம்னு கொண்டாங்க. இது ஆயுர்வேதம், ஆயுளை காப்பாற்றுறதுக்கு ஆயுர்வேதம் 4 வட்டத்துல இன்னும் சிறப்பு பெற்று இன்னைக்கு அலோபதி சிஸ்டமா வந்திருக்குது. அப்போ இது உடல்ல ரசாயனத்தை ரத்தத்துல மாற்றம், இன்னொன்னு உயிர் சக்தியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் சித்த மருத்துவம். அதற்கு மேலாக ஆனிமன் கண்டுபிடிச்சோம் பாருங்க, காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி கருமையத்திலே தான் இருக்குது. அத மாதிரி கருமைய சக்தி ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குது. அந்த பொருள்ல அதனுடைய ஆற்றல் எல்லாம் அடங்கி இருக்குது என்பதை கண்டுபிடித்து அந்த காந்த ஆற்றலை எடுத்து மருந்தாக உபயோகப்படுத்துறது தான் இன்னைக்கு ஹோமியோபதி. அதுக்கு உதாரணம் சொல்றேன். எந்த ஒரு மருந்தை எடுத்தாலும் அந்த மருந்தோ அல்லது ரசாயனமோ அதுக்கு காந்த ஆற்றலை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதை இன்னும் செதுச்சு கொண்டே போய் அணுமயமாக ஆக்க அதனுடைய அந்த சுழல் நிழல் விண்ணு வருது பாருங்க, அந்த நிழல் விண்ணுல அதனுடைய பூர்ணமான சக்தி எல்லாம் பொதிந்திருக்கிறது என்று அதை ஸ்பிரிட்ல எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு என்னாச்சு, ஒரே ஒரு துளி, இந்த ஒரு துளிய ஒரு 1000 கிலோ எடை உள்ள ஒரு சர்க்கரையில போட்டு அவ்வளவு இது பண்ணா, அந்த சர்க்கரையில ஒரு சிறு அளவு எடுத்தாலும் அதே குணம் தான், அது பெரிய அளவுல எடுத்தாலும் அதே குணம் தான். அந்த மாதிரி இது 10,000 பேருக்கும் உபயோகமாகும், 10 லட்சம் பேருக்கும் உபயோகமாகும். அவ்வளவு எவ்வளவு சிறுசா எடுத்தாலும் அதுலயே அந்த ஆற்றல் சுருங்கி இருக்கிறது. அந்த சுருங்கி இருக்கிற ஆற்றல் கருமையம் போற போது தானாக அந்த கருமையத்தை கேரக்டரைஸ் பண்ணுது. அதுதான் நோயத்தை இருக்கிற வித்தை. ஆகையினால
இந்த உயிர் சக்திக்கு நீங்க கொடுக்கறது ஒரு சின்ன அளவு கொடுத்தாலும் பெரிய அளவு கொடுத்தாலும் ஒண்ணுதான். அதை பிரிச்சு எத்தனை பங்கு ஆக்கினாலும் அதே சக்தி தான் இருக்கும். சில தவ முனிவர்கள் தங்கள் உடலை எடையற்ற வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்களோட உரையை கேட்டோம். எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நமக்கு புரிகின்ற வகையில் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் மகரிஷி அவர்களை பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. எவ்வளவு பெரிய தத்துவம்! உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி, அதற்கு உள்ளே பிடித்து வைக்கப்படக்கூடிய அந்த எக்டோபிளாசம், அதனுடைய தன்மை கருமையத்துல எப்படி இருப்பு வைக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது. அப்போ அத மனிதன் ஆராய்ச்சி செய்துதான் நோய் தீர்க்கும் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, இதை பற்றிய விளக்கத்தை ஒவ்வொரு படியாக மகரிஷி எவ்வளவு அழகாக விளக்கி இருக்காங்க. இப்ப இதை புரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி வருகிறது. எந்த அளவுக்கு இந்த உடல் என்கின்ற வாகனம் சரியாக ஓடுவதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி உதவி கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியும், காயகல்பமும், தவமும், தற்சோதனையும் நம்முடைய உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் சரிப்படுத்தி நம்மை ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ வைக்கிறது. அப்போ மகரிஷியோட ஒவ்வொரு தத்துவமும் நமக்குள்ளே பயிற்சிகளின் முக்கியத்துவத்தை ஆழமாக விதைக்கிறது. பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம், வளமோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.